ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் தம் பிரியாணி ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் காமிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயோட 2 ஸ்பூன் நெய் இந்த டைமில் சேர்க்குறதுனால அடி பிடிக்காமல் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அன்னாச்சி பூ 1, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, பிரியாணி இலை 2, கடைசியாக கொஞ்சம் சோம்பு. நான் எல்லாமே லிஸ்ட்டை இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வெடித்து வரணும். அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாமே பிரியாணியில் இறங்கும். ஸோ போட்ட உடனே மற்றதெல்லாம் போட்டுறாதீங்க. ஸோ இப்போ பெரிய வெங்காயம் 2, ஸோ பல்லாரின்னு சொல்லுவாங்கள்ல, அது 2 நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா 1-2 குறைச்சிக்கோங்க. ஸோ இது ஓரளவு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சேர்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. கருகீரவும் கூடாது வெங்காயம். ஸோ அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேருங்க. ஸோ இதையுமே ஆயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் பச்சை வாசனை போகும். இது கைவிடாமல் கிளறிடுங்க. அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே பாத்திரத்திலே ஒட்டிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்க்குறேன். நான் தயிர் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் தக்காளி கொஞ்சம் பார்த்து சேருங்க. ஸோ தயிர் சேர்க்குறீங்கன்னா எலுமிச்சம்பழம் சேர்க்க தேவையில்லை. தயிர் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா தக்காளியுமே கம்மி பண்ணிக்கோங்க. அதனால தான் 2 சேர்க்குறேன். அடுத்தது வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகும் அந்த வெங்காயமும் தக்காளியும். ஸோ இந்த மாதிரி நசுக்கி விட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக பேஸ்ட் மாதிரி ஆகிரும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சேர்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஓரளவு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கொத்தமல்லி இலை, அடுத்து புதினா நான் கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து தயிர் 1/4 கப் சேர்க்குறேன். அடுத்து பிரியாணி மசாலா நான் ஆச்சியில் உள்ளதான் சேர்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் 1 kg சிக்கனுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் இதில் ஹாஃப் மட்டும் சேருங்க. நான் எப்போயுமே ஹாஃபை விட கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன். கொஞ்சம் காரமாக தான் வைப்பேன் பிரியாணி, அதனால். ஸோ அதையுமே இப்போவே சேர்த்துருங்க. இந்த மசாலாவும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தயிர் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கைவிடாமல் கிளறுங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டைமில். அடுத்து சிக்கன் 1/2 kg சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா அது சிக்கனில் எல்லா இடத்துலையுமே நல்லா படணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கனை வேக வைக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தான் நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். சால்ட் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ சிக்கனை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும். இருந்தாலும் அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஸோ நல்லா வேக வச்சுருங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் நல்லா குக் ஆகிருச்சு. ஸோ நம்ம 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். ஆனால் தண்ணி எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். தண்ணி ஊற்றாமல் வச்சா கூட அது சிக்கன்லேருந்து வர தண்ணியே அதுக்கு போதுமானது. இருந்தாலும் அடி பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா சிக்கன் குக் ஆகிருச்சு. ஸோ இப்போ நம்ம அரிசி சேர்க்கலாம். அரிசி 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி நம்ம போடலாம். இது சீரக சம்பா ரைஸ் தான். ஆனால் நான் 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன்.
சரி 2.5 டம்ளர்னு வச்சுக்கோங்க. நான் தண்ணி ஊற்றுவேன், அந்த டம்ளரை தான் அரிசியுமே அளந்திருப்பேன். இது நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை தான் இப்போ சேர்க்குறேன் நான். அரிசி போட்டதுக்கப்புறம் அந்த மசாலாவோடு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதிலே வந்து சிக்கனில் இருக்க தண்ணியே கிட்டத்தட்ட 1 டம்ளர் இருக்கும். ஸோ அதனால் தண்ணியுமே நம்ம பார்த்து தான் சேர்க்கணும். நான் 2.5 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் வைக்கேன். ஆனால் 5 டம்ளர் வைக்கணும். ஆல்ரெடி வந்து சிக்கன்லேருந்தே ரிலீஸ் ஆன தண்ணி ஒரு டம்ளர் இருக்கும். அதனால் 4 டம்ளர் வச்சா போதும். நீங்கள் 5 டம்ளராக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொலன்னு ஆயிரும், உதிரி உதிரியாக கிடைக்காது. ஸோ அதனால் அதை வந்து மெஷர் பண்ணியே நீங்கள் வந்து தண்ணி சேருங்க. சிக்கன் வேக வச்சதுக்கப்புறமா அதில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் அரிசி போட்டதுக்கப்புறம் தண்ணி சேருங்க. இப்போ வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் இருக்கும், அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் கூடுதல் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி 2 ஸ்பூன் சேர்த்ததுனால இப்போ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே வெந்திருக்கு. இனிமேல் வந்து நம்ம தம் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசி வந்து பாதி அளவு நல்லா வெந்துருச்சு, தண்ணி எல்லாமே ஓரளவு வத்திருச்சு. இப்போ ஒரு டைம் வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறத அப்படியே சிம்முக்கு மாற்றிடுங்க. சிம்முக்கு மாற்றிட்டு மூடி போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் 3/4 வாசி நான் வந்து தண்ணி வச்சுருவேன். ஸோ நல்ல ஒரு வெயிட் வேணும், அப்போ தான் வந்து தம் போட்ட மாதிரி இருக்கும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மட்டும் வைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, 10 மினிட்ஸ் தான் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கும். ஆனால் இப்போயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஈரப்பதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு டைம் வந்து கிளறி விட்டுருங்க. பிரியாணியை கிளறி விட்டுட்டு ஸோ அடி பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போயுமே கொஞ்சம் ஓரளவு உதிரி தான் இருக்கும். ஆனாலும் அங்கங்கே வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும். அதை வந்து நம்ம எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடிப்பிடிக்கலை எதுவும் செய்யலை. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இனிமேல் வந்து தேவை கிடையாது, அப்படியே அடுப்பிலே இருக்கட்டும். ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அதே தண்ணியை திரும்ப எடுத்து வச்சுருங்க. இப்போ எடுத்து வச்சு இதிலே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதில் இருக்க அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே உறிஞ்சிரும். ஸோ அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும், ஈரப்பதமே இருக்காது, நல்ல ட்ரையாக இருக்கும் பிரியாணி. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். குக்கரில் வைக்கிறத விட இதில் வைக்கிறது ஈஸி. குக்கரில் வைக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி உதிரியாக இருக்கும். ஆனால் குக்கரில் வந்து அடியில் வந்து குழையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதை மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.